தமிழ் பேசும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். வெல்கம் டு அகவாய் தமிழ் தொழில் பழகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தின் மூலமாக இந்த புதிய திட்டங்களின் விவரங்கள் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் ரூபாய் 1000 முதல் 10,000 வரைக்கும் சலுகைகள் நமக்கு கொடுக்கப்படுது. வேறு என்னென்ன சலுகைகள் இந்த சிறுபான்மையினர் மக்களுக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிற விவரங்கள் தான் இந்த பதிவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு உபயோகம் இல்லைனாலும் தயவுசெய்து நம்ம தமிழ் உறவுகளுக்கு பகிருங்க. யாருக்காவது ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக இந்த திட்டங்களில் கொடுக்கப்படக்கூடிய சலுகைகள் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். அதனால் தயவுசெய்து மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழ் உறவுகளுக்கு இந்த காணொலியை பகிருங்க. இப்போது இந்த காணொலிக்குள்ளே நம்ம போகலாம். என்ன மாதிரி திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருக்கு, அதில் என்னென்ன சலுகைகள் நமக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இதில் திட்டம் 1 அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க. கல்வி உதவித்தொகையில் என்ன சொல்கிறாங்க, சலுகைகளோட தகுதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை அவங்க இந்த கல்வி உதவித்தொகை வழங்கப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா, இந்த பெற்றோரோட வருமானம் வரம்பு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2,00,000க்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதுக்கு இந்த சம்மந்தப்பட்ட அலுவலர்களை யாரை சந்திக்கணும், எந்த அலுவலகத்துக்கு போகணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதையும் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா, அது சம்மந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களை நீங்கள் அணுகி இந்த சலுகைகளை பெறலாம். அப்படி இல்லைனா மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின நல அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமூகத்துறையில் இருப்பாங்க. அவங்கள நம்ம மீட் பண்ணி இந்த சலுகைகளுக்கான உதவிகளை நம்ம கேட்டு பெறலாம். அதுக்கப்புறம் 2வது திட்டம் என்ன, விடுதிகள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விடுதிகளில் தங்கியிருப்பாங்க, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தங்கியிருக்கவங்களுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ், என்னென்ன சலுகை தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இலவச சீருடைகள், அதுவும் 4 முறை இலவச சீருடைகள் தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு வழிகாட்டிகள் வழங்கப்படுகிறது. அதாவது இலவசமாக கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, படுக்கை விரிப்பு மற்றும் பாய் தலையணைகள் அது இலவசமாக கொடுக்கப்படுது. தட்டு மற்றும் டம்ளர் இலவசமாக கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நூலக குறிப்பு புத்தகங்கள் அது கொடுக்கப்படுது. இதுக்கு தகுதிகள் என்ன சொல்கிறாங்க, ஜாதி சான்று நீங்கள் சமர்ப்பிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களோட வருமானம் பார்த்தீங்கன்னா 1,00,000க்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு யார் அணுகணும், எந்த அலுவலர்கள் இதுக்கு இந்த சலுகைகள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அலுவலர்கள்னு பார்த்தீங்கன்னா, சம்பந்தப்பட்ட அந்த காப்பாளர், அதாவது இந்த ஹாஸ்டல் வார்டன் இருப்பாங்களே, அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு இந்த உதவிகளை, இந்த சலுகைகளை வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மாவட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையின நல அலுவலர் அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா மேற்கொண்டு இது தொடர்பான விஷயங்களை உங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் இது எப்படி இந்த ஸ்கீமை நீங்கள் அவைல் பண்ணணும், இல்லை இந்த சலுகைகளை நீங்கள் பெறணும் அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக உங்களுக்கு புரிய வச்சுடுவாங்க. அதன் மூலம் இந்த சலுகைகளை நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது பரிசு வழங்குதல் அப்படிங்கிற ஒரு திட்டம். அதில் என்னென்ன சலுகைகள் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட அளவிலான முதல் 3 இடங்களை பெறும் மாணவ மாணவியர்களுக்கு பொது பரிசு வழங்கப்படுகிறது. அது என்னென்ன பரிசு தராங்க, முதல் பரிசு 10ஆம் வகுப்பாக இருந்தீங்க அப்படின்னா 3,000 ரூபா தராங்க. 12ஆம் வகுப்பிற்கு 6,000 ரூபாய் தராங்க. அதுக்கப்புறம் 2ஆம் பரிசு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,000 கொடுக்கப்படுது. 12ஆம் வகுப்பாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4,000 கொடுக்கப்படுது. 3ஆம் பரிசு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பிற்கு 1,000 ரூபாய் கொடுக்கப்படுது. 12ஆம் வகுப்பிற்கு பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் கொடுக்கப்படுது. இதுக்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அல்லது சிறுபான்மையினர் மக்களாக இருக்க வேண்டும். இதுக்கு வருமான வரம்பு, பெற்றோர்களுக்கான வருமான வரம்பு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இதுக்கு எந்த அலுவலர்களை நம்ம தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின நல அலுவலர் அவங்கள நம்ம தொடர்பு கொண்டோம்னா இந்த பரிசுகளை நம்ம வாங்கிக்கலாம், இந்த சலுகைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன திட்டம் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேரறிஞர் அண்ணா நினைவு பரிசு அதை கொடுக்குறாங்க. அது யாரு கொடுக்குறாங்க, என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பில் மாவட்ட அளவில் முதல் 2 நிலைகளில் அதிக மதிப்பெண் பெற்று தொழிற்பட்ட படிப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் 10,000 வீதம் 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகிறது. அதுக்கான தகுதிகள் என்ன, பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யாரை நம்ம தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நல அலுவலர் அவங்கள நம்ம தொடர்பு கொண்டோம்னா இந்த சலுகைகளை நம்ம வாங்கி பெற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன, பெரியார் நினைவு பரிசு அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பில் மாவட்ட அளவில் முதல் 2 நிலைகளில் அதிக மதிப்பெண் பெற்று பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கு தலா ரூபாய் 10,000 வீதம்
3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகிறது. தகுதி என்ன? பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் ஆக இருத்தல் வேண்டும். அப்படி மாரி சொல்றாங்க. குடும்ப வருமானம் வரம்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு யாரை நம்ம தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் வந்து சிறுபான்மையினர் நல அலுவலரை நம்ம தொடர்பு கொண்டோம்னா, இது தொடர்பான விஷயங்கள அவங்களுக்கு தெரியப்படுத்தி நமக்கு இந்த பரிசுகளை அவங்க மூலமா நம்ம வாங்கிக்கலாம். இந்த சலுகைகளை அவங்க மூலமா நம்ம பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரின் தகுதி பரிசு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க? 12ஆம் வகுப்பில் மாநில அளவில் அதிக மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட மாணவியர்களில் முதல் 1000 மாணவர்களுக்கு அவர்கள் பயிலும் பட்டப்படிப்பு, தொழில் படிப்பு காலம் முடியும் வரை ஆண்டுக்கு தலா 3000 வீதம் அதிகபட்சம் 5 ஆண்டுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. தகுதிகள் என்ன சொல்றாங்க? பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. குடும்ப வருமானம் அதுக்கான வரம்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தமிழ் தமிழ் மேல்நிலைப் பள்ளியில ஒரு பாடமா இருந்திருக்கணும். அதாவது தமிழ் மீடியம்ல நீங்க படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது வந்து தனியாக விண்ணப்பிக்க தேவையில்லை. அந்த கல்வி சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள்ல நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா, அதன் மூலம் நீங்க விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் அல்லது சிறுபான்மையினர் நல அலுவலர் அவரை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா, இது சம்பந்தப்பட்ட அந்த சலுகைகள், அந்த தொகையை நீங்க அவற்றிலிருந்து நீங்க பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்ல அப்படின்னா நேரடி இந்த முதலமைச்சரின் பார்வையின் கீழ் இந்த திட்டம் வருவதனால, அவர் மூலம் வந்து நீங்க கால்ஃபர் பண்ணி அந்த ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு கால்ஸ் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பரிசை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி தான் நடைமுறையிலே இப்போ இருந்துகிட்ருக்கு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராமப்புற பெண் குழந்தைகளுக்கு ஊக்குவிப்பு தொகை வழங்குதல். அதுக்கான சலுகைகள் என்ன சொல்கிறாங்க? 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை ஆண்டுக்கு ரூ. 500 வீதம் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 1000 வீதம் கொடுக்கப்படுது. அதுக்கு தகுதிகள் என்ன சொல்கிறாங்க? பெற்றோரது ஆண்டு வருமானம் 25,000க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமப்புறங்களில் அமைந்துள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவியர் பயில வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் கிராமப்புற சிறுபான்மையின மரபினர் அவங்க வந்து குழந்தைகளுக்கு மட்டுமே இது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது யாரை தொடர்பு கொள்ளணும், எந்த அதிகாரியை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறும் பள்ளி தலைமை ஆசிரியர்களை நம்ம தொடர்பு கொண்டாலே போதும். இந்த சலுகைகளை நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, விலையில்லா மிதிவண்டிகள் வழங்குதல். இதுக்கு என்னென்ன சலுகைகள் தராங்க? இதுக்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அதாவது 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியர் அனைவருக்கும் வந்து இந்த மிதிவண்டி வழங்கப்படுது. இதுக்கு என்ன தகுதிகள் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இச்சலுகை பெற எந்தவித தகுதியும் நிபந்தனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ இது யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களை நம்ம தொடர்பு கொண்டாலே போதும். இந்த சலுகைகளை நம்ம ஈஸியாக வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, விலையில்லா சலவை பெட்டிகள் வழங்குதல் அப்படிங்கிற ஒரு சலுகை நமக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு என்னென்ன தகுதிகள் அண்ட் சலுகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பை சார்ந்து சலவை தொழிலை மேற்கொள்பவராக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குடும்ப ஆண்டு வருமானம் நீங்கள் கிராமப்புறங்களில் இருந்தீங்க அப்படின்னா 40,000க்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் நகர்ப்புறங்களில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 60,000 ஆண்டு வருமானம் அதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இது யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் சமூக நலத்துறை அலுவலர் அவர்களை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை நம்ம வந்து அவைல் சலுகைகள் பெறுவதற்கான போதுமான விளக்கங்கள் கொடுத்து நம்ம இந்த சலுகைகளை நம்ம வாங்கிறதுக்கான முயற்சிகள் இதனால் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, விலையில்லா தையல் இயந்திரம் வழங்குதல் அந்த ஒரு ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னென்ன தகுதிகள் சொல்கிறாங்க? பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பை சார்ந்த மக்களுக்கு மட்டும் அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க. குடும்ப ஆண்டு வருமானம் கிராமப்புறங்களில் இருந்தீங்க அப்படின்னா 40,000க்கு மிகாமல் இருக்க வேண்டும். நகர்ப்புறங்களில் இருந்தீங்க அப்படின்னா 60,000க்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. துணி தைக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிச்சிங்க, உங்களுக்கு தையல் வந்து தெரிஞ்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வயது வந்து 30 முதல் 45க்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிங்களா? இது யாருக்கு தொடர்பு கொள்ளலாம்? இது எந்த அலுவலர், எந்த அதிகாரியை தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் அவர்களை தொடர்பு கொண்டா இந்த ஸ்கீமை நம்ம வந்து அவைல் பண்ணிக்கலாம். இதற்கான ஏற்பாடுகள் அவர்கள் மூலம் நமக்கு செய்யப்படும். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? விலையில்லா வீட்டுமனை பட்டா வழங்குதல் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன தகுதிகள் சொல்கிறாங்க? நிலமற்ற வீடற்ற ஏழை, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இனத்தை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குடும்ப ஆண்டு வருமானம் கிராமப்புறங்கள் இருந்தீங்கன்னா 40,000க்கு மிகாமல் இருக்க வேண்டும். நகர்ப்புறங்கள் இருந்தீங்க அப்படின்னா குடும்ப வருமானம் ஆண்டு வருமானம்
60,000க்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சமூக நலத்துறை அலுவலர் அவர்களை மீட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான அந்த வசதிகள் செய்யப்பட்டு, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணி, அதுக்கப்புறம் உங்களுடைய சான்றிதழ்கள் எல்லாமே சரிபார்க்கப்பட்டு, இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் அவைல் பண்ணலாம். இந்த சலுகைகள் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ் வந்து பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மக்களுக்காக நிறைய ஸ்கீம் வந்து நம்ம தமிழக அரசு மூலம், அதாவது மாவட்ட ஆட்சியரின் நேர்முக பார்வையில் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அப்போது இது வந்து பெரம்பலூர் மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா மாவட்டத்துக்கும் இந்த ஸ்கீம்ஸ் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால் வந்து எல்லா மக்களும் இதில் வந்து பயன்பெறணும். உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் எல்லாரும் இதில் பயன்பெறக்கூடிய வகையில் தான் இந்த சலுகைகள், இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து இந்த சலுகைகள் திட்டங்கள் எல்லாமே வந்து வடிவமைக்கப்பட்டு உள்ளது. அதனால் வந்து நம்ம மக்களுக்கு, நம்ம தமிழ் உறவுகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஸ்கீமை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அருகாமையில் இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு போங்க. அங்கே இருக்கிற இந்த சமூக நலத்துறை அலுவலர்களை மீட் பண்ணுங்கள். மீட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கா சார், என்ன விவரங்கள்னு கேளுங்க. கேட்டு நீங்கள் இதுக்கு என்னென்ன தகுதிகள், என்னென்ன சலுகைகள் இதில் பெற போகிறீங்க அப்படிங்கிற விவரங்களை எல்லாத்தையும் நீங்கள் கேட்டறிஞ்சு அந்த ஃபார்ம்ஸை நம்ம ஃபில்லப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே இதில் பயன்பெறலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி தான் இந்த காணொலி. ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய் தட் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழ் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவுடன் உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.